என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? அதெல்லாம் நாங்க கேட்டுட்டு புத்தம் போணுமா? பொதுவா பேசலங்க. மைக் இருக்கு அப்படின்றதுக்காண்டி என்ன வேணாலும் பேசுவீங்களா? பாரதிய ஜனதா நான் கேட்டதுக்கு ஒரே கேள்வி. பாரதிய ஜனதா மைக் இருக்குன்னுக்கெல்லாம் பேசல தலைவா. மைக் இருக்கிறதுக்கெல்லாம் பேசல. நீங்க பொதுவாவே நாங்க அப்படித்தான் பேசுவோம். நீங்க மைக் இருக்கிறக்கா நீங்க புதுசா மைக் பேசுவோங்க. பாத்து தலைவா நீ என்னங்க சிறுத்தை கனி அவர்களே, உங்களுக்கு நெஞ்சில உரம் இருந்தா தைரியம் இருந்தா நேர்ல சந்திக்கன்னா சொல்லுங்க, சந்திப்போம். எங்க நீங்களே இடம் சூஸ் பண்ணுங்க. இல்ல நீங்களே இடம் சூஸ் பண்ணுங்க, டேட் சூஸ் பண்ணுங்க, டைம் சூஸ் பண்ணுங்க. மாவட்ட தலைவர் எங்க? எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியோட மாவட்ட தலைவர் பேரு மாரி சக்கரவர்த்தி. சரியா தலைவா? நாங்க வந்து டைம் தலைவா இங்க கேளுங்க. உங்களுக்கு எனக்கு வந்து சொத்து பிரச்சனை கிடையாது. நெஞ்சில தைரியம் இருந்தா நேர்ல சந்திக்கன்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு எனக்கு எந்த விஷயம். அரசியலா சந்திக்கிறான் தான் சந்திப்போம். அரசியலா சந்திப்போம். அப்புறம் நேர்ல நீங்க வந்து தைரியம் இருந்தா நீங்க வந்து ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவன் வந்து வேட்டி தைரியம் இருந்தனால பேசினா இதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால உங்க பிஜேபி காரங்க போற அடிச்சு நாங்க ஓட விட்டோம். கலெக்டர் ஆபீஸ்ல வீடியோ உங்களுக்கு வீடியோ அப்ளை பண்ணிருக்கேன் பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னால எங்க மகளிர் வந்து அடிச்சு வந்தாங்க உங்களை. இல்லங்க சட்டையை கலட்டி எங்க மகளிர் வந்து அடிச்சு வரட்டினாங்க 3 வருஷத்துக்கு முன்னால. அந்த வீடியோ பாருங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஓட விட்டீங்க நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரியல எதுவும். அப்படி தெரியலையா? நான் என்ன சொல்றேன், இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி விளக்கம் சொல்றது? தெரியாத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு வாங்க தலைவா. சிறுத்தை கனி அவர்களும் நம்மளே டைரக்டா உட்காருவோம். நான் கேட்ட கேள்விக்கே என்ன நீங்க பதில் சொல்லலையே. சொல்லுங்க சிறுத்தை கனி என்னன்னு சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கே நீங்க சொல்லுங்க சிறுத்தை கனி. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொன்னீங்களே, என்ன காரணத்தினால அப்படி சொன்னீங்க? மானமுள்ள வீரமுள்ள அப்படி பேசிக்கிறீங்க. மானமுள்ள வீரமுள்ள அந்த ரோசமுள்ள பிஜேபி காரங்க எலெக்ஷன்ல உங்களை சந்திக்கத்தானே போறான். 2026 நீங்க சந்திங்க. வருஷம் எலெக்ஷன் நடந்துட்டு தானே இருக்கு. உங்களுக்கு இந்தியாவோட பிரதமர் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தாங்க. அப்படி நீங்க இந்தியா ஃபுல்லா ஜெயிச்சு வரணும் தானே, பிரதமரை மாத்த வேண்டியதானே? அப்படின்னா பிரதமர் மாத்த வேண்டியதானே? மாத்துவோங்க. அப்புறம் மாத்தாம ஓட்டு போட்டவங்க எல்லாம் கேன போயில இது என்னங்க வம்பா இருக்கு? ஓட்டு போட்டு அதுக்காண்டி ஓட்டு போடுறது எழுதியா வச்சிருக்கு. ஓட்டு போட்டவங்க கேன போயில உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு. மாத்த முடியாதா? உங்களுக்கு எழுதியா வச்சிருக்கு. மாத்துங்க. இன்னும் 5 வருஷம் இல்லைன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு மாத்துவோங்க. நீங்க மாத்துங்க. அப்ப இது என்ன வம்பா இருக்கு? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? வண்டி ஓரம் கட்டு பாப்பா. 3 முறை தொடர்ந்து பிரதமர் ஆயிருக்காருங்க. எப்படி மாத்துவீங்க? 10 முறை கூட இருங்க. 10 முறை கூட இருங்க. அடுத்து மாத்த முடியாதா? 20 வருஷம் கழிச்சு கூட மாத்திட்டு போறோம். சரி, நீங்க பாட்டுக்கு போயிட்டு எங்களுடைய முயற்சி தோக்காது. நல்லா சொல்றீங்க. யார மறைக்கிறீங்களா போய்? ஐயப்பா இது என்னங்க வம்பா இருக்கு? காரம் மறைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்க. உங்க சித்தப்பாட்டு வண்டியை நாங்க மறிக்கலங்க. உங்க சொந்தக்கார வண்டியை மறிக்கல. இல்லங்க சும்மா பிரதமர் வண்டிங்க. பிரதமர் எங்களுக்கு உரிமை இருக்குங்க. இல்ல மைக் கிடைச்சிச்சுன்னு என்ன வேணாலும் பேசலாம். ஐயப்பா இது என்னங்க வம்பா இருக்கு தலைவா? ஏதோ நீ வந்து ஏதோ நீங்க வம்பு பண்றீங்க. நான் வம்பு பண்றேங்க. நீங்க ரைட்டு, நீங்க மாவட்ட செயலாளர் வாங்கிருக்கீங்க, பொறுப்பு வாங்குறீங்க. நீங்க பேசி நீங்க நல்லா விளம்பரம் தேடணும்னா நல்லா பேசுங்க. ஆரோக்கியமா பேசுவோம். நீங்க நல்ல ஆரோக்கியம் பேசுவோம் தலைவா. வீரமுத்த மதுரை ஃபுல்லா கேளுங்க. என்ன சொன்னீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு யார் யாரெல்லாம் பெரிய ஆளு தெரியுமோ, இல்ல மைக்கு கிடைச்சிருச்சுன்னா பேசுறீங்க. கேளுங்க. யார் யாரெல்லாம் பெரிய ஆளு தெரியுமோ எல்லாத்தையுமே பேசுவீங்க. மைக்கு கிடைச்சா பேசுவீன்னு சொன்னீங்க இல்லங்க. நேர்லயே இப்படித்தாங்க பேசுவான். வாரத்துக்கு 4 கூட்டம் கலெக்டர் ஆபீஸ்ல போட்டுருக்கோங்க. நம்ம மைக்கு கிடைச்சா பேசுவோம். மைக்கு கிடைச்சோம் வாரத்துக்கு 4 கூட்டம் போட்டு. சிறுத்தை கனிக்கு தைரியம் இருக்கா என்னைய சந்திக்கிறதுக்கு? உங்களை சந்திப்போம். நீங்களே சூஸ் பண்ணுங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு என்னங்க இருக்கு? சரி அப்ப சந்திப்போம். எப்ப சந்திப்போம்? உங்களை எதுக்கு நான் சந்திக்கணும்? அப்ப எப்ப சந்திப்போம்? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்றேன், உங்களை எதுக்குங்க நான் சந்திக்கிறேன்? அதாங்க நீங்க தானே சொன்னீங்க பிஜேபி. இதுல அப்படி பேசக்கூடாது. நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க பிஜேபி காரா சந்திக்கிறீங்களா இல்ல தனிப்பட்டது ஆளா சந்திக்கிறீங்களா? பிஜேபி காரங்க சந்திக்கிறீங்களா? அதை சொல்லுங்க. பிஜேபி காரா சந்திக்கிறீங்களா? வேட்டி கட்டி நான் மதுரைக்குள்ள வர்றேன். எங்க வரணும்? இதுக்கு கூட மாட்டுத்தாவணி கூட போங்க. நீங்க கட்சி எலெக்ஷன்ல என் தெருவுக்குள்ள வாங்க. மறிச்சு நிப்பாட்டுறான். பதிவிடலையே. எலெக்ஷன் நல்லா படிச்சுட்டு பாத்துட்டு வாங்க தலைவா. என் ஊர்ல என் தெருவுக்குள்ள எவன் ஓட்டு கட்டு வர முடியாது. பிஜேபி காரன் ஒருத்தர் வேட்டி கட்டி என் ஊருக்கு வர முடியாது. வாங்கிக்கங்களேன். ஏங்க நான் சொல்றத நீங்க வாங்க நல்லா பாத்துட்டு வாங்க. இன்னொரு வீடியோ நல்லா பாத்துட்டு வாங்க. நீங்க வந்து என்ன வீடியோல சொல்லிருந்தீங்கன்னா வேட்டி கட்டி மதுரைக்குள்ள எவனுமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் வீரமுத்து.
வீரமுத்து வேட்டியை கட்டி வரமாட்டா நீ வந்து பாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் சவால் விடல. பிஜேபி தானே சொல்லிருக்கீங்க. ஏங்க பொதுவா தாங்க சொன்னேன். அதாங்க பிஜேபி ஓட்டு கேட்டு வாங்க எங்க ஊர்ல வாங்க. மறிக்கிறமா என்னன்னு மட்டும் பாருங்க. ஏங்க மறிக்கிறமா என்னன்னு மட்டும் பாருங்க. நீ தனியா சந்திங்கன்னு சொன்னா நம்ம தனியா சந்திப்போம் தலைவா. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஒன்னும் பயந்து ஓட போட மாட்டோம்ட்டான். இல்ல வீட்டு அட்ரஸ் வேணா சொல்லட்டுமா? ஏங்க உங்களை எதுக்குங்க நான் எனக்கு உங்களுக்கு என்னங்க இருக்கு? இல்லங்க சொத்து சந்தை என்னமோ எடுத்துக்கிட்டீங்களா? நான் சொல்றத கேளுங்க. சொல்லுங்க. அரசியல கரெக்டா பேசுதாண்டா பேசுங்க. உனக்கு எதுக்கு உங்களுக்கு எங்களுக்கு வந்து எனக்கு சொத்து சந்தை இருக்கா? இல்ல உன் பிளாட்ட நான் எடுத்துக்கிட்டேனா? இல்ல என் ஊர்ல நீ எடுத்துக்கிட்டியா? இல்ல உனக்கு எனக்கு வந்து என்ன தகராறு இது வந்து உனக்கு எனக்குன்னு ஒருமையா பேசினா நான் அப்புறம் வேற மாதிரி பேசுவேன் தலைவா. அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ உங்களுக்கு சந்திக்கக்கூடிய இல்ல சிறுத்தைகணி சொன்னதுனாலதாங்க நான் சொல்றேன். இல்ல சிறுத்தைகணி வந்து கரெக்டா பேசிக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு என்ன இருக்கு? அரசியலா சந்திப்போம்னா அரசியலா சந்திப்போம். அதாங்க அரசியலாவே கேக்குறீங்க. நீங்க ஓட்டு கேட்டு வாங்க தலைவா. என் ஊருக்கு வாங்க தலைவா. 2026 இல்லங்க நான் கேக்குறேன் காதுல வாங்கிக்கிறேன். நீங்க மதுரை மாவட்ட செயலாளர் தானுங்க. இல்லங்க என்ன பண்ணிருவீங்கன்னு கேக்குறேன். நான் வரேன். நாங்க சொல்றது இதெல்லாம் சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியை தள்ளி வச்சிருக்கீங்க. தனிப்பட்ட முறையில இல்லங்க தனிப்பட்ட முறையில அப்பெல்லாம் பேசணும் இல்லங்க. பேசுறதுக்காண்டி நீங்க பேசக்கூடாது. படைபலத்தோட நான் வரேன். ஐயோ நீங்க படைபலத்தை வாங்க. எங்க படைபலத்தோட நாங்க எதுக்குங்க அவர் போறோம்? சரி வேணா மோதி கூட பாக்கணும்னா சொல்லுங்க. இடத்த நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஐயா மோதி பாத்துக்கிறோம். அதுக்கெல்லாம் பயணம் கிடையாது. நான் எதுக்குங்க மோடி பாக்கணும்? என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. ஓபன் டாக்காவே கேக்குறோம். ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. உங்களோட அப் டு டேட்டா எனக்கு தெரியும். சரியா? யாரு எந்த இடத்துல போய் முட்டுக்கட்டை போடுவாரு? சரியா? முருக கணேசன் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே தலைவா. முருக கணேஷ் அட்வொகேட் வழக்கறிஞர் தெரியாதா? இல்ல தெரியுமா? தெரியாதா? இல்ல தெரியல. ஆள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பேர் சரியா எனக்கு தெரியும். முருக கணேசன் யாரு வழக்கம் கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டீங்க. இன்னும் நீங்க குண்டாங்குறாவே பேசிட்டு இருக்கீங்களே தலைவா. தலைவா ஏங்க நான் என்ன சொல்றேன். என் பேரு வந்து வீரமுத்து. மதுரை மாநகர் மாவட்ட வீரமுத்து. நான் தான் சொல்லிட்டேன் இல்ல. அப்புறம் என்ன திருப்பி வீரமுத்து நான் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் இல்லங்க. வீரமுத்து தான் உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டேன். அப்புறம் என்ன நீ திருப்பி என்ன கேக்குறேன்? நீங்க வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு 2026 நீ வேட்டி சட்டை கட்டி நீங்க எங்க ஏரியாவுக்கு ஓட்டு கேட்டுவாங்க. சரி நான் 7 மணிக்கு வரேன். ஷேர் பண்ணுங்க. A to Z பூரா தெரியும்ன்றீங்க. 2026 நான் தான் இவ்வளவு தைரியமா பிராங்கா சொல்றேன். 7 மணிக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. எங்க மாவட்ட தலைவரோட நான் வர்றேன். ஏங்க நான் எதுக்குங்க நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். இல்ல நீங்க தானே சொல்றீங்க. A to Z வரைக்கும் எனக்கு தெரியும்னு சொன்னீங்க. அப்புறம் நீ போய் எந்த ஊர்ல அந்தமான்ல போய் தேட போறீங்களா? இல்ல நீங்க தான் லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது? தலைவா இது வேணா தலைவா. வீரமுத்து தலைவரே நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க. இது நல்லா இல்ல உங்களுக்கு தலைவரே. யாரு நான் தவறா பேசுறேனா? ரொம்ப இதா பேசுறீங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரியா பேசுறீங்க. இது நல்லா இல்ல. வாங்க நான் வேட்டி சட்டை முடியாது அப்படின்னா நான் என்ன பேசுறது? என்னது நாங்க என்ன பேசுறது சொல்லுங்க. என்ன பேசுறது? இல்ல நாங்க வந்து வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா சரியா? ஏங்க அது நல்லா பாத்துட்டு சொல்லுங்க. 2026 நீங்க வேட்டி சட்டை கட்டி வாங்க தலைவா. வேட்டியை உருவுறோமா இல்ல நீங்க உருவுறியான்னு பாப்போம். எலெக்ஷன்ல பாப்போம். இல்ல என் வேட்டியை உருவுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஐயா நைட்டு வீடு ஏறிடுவோம். நீங்க மத்தாள் மாதிரி பேசாதீங்க. தலைவா தலைவா பிசினஸுக்கு ப்ரொஃபஷனலா பேசுவோம். எங்களோட முழு வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்களுக்கு தெரியுங்க. நல்லா தெரியுங்க. நீங்க தான் தேவையில்லாம பேசுறீங்க. அப்புறம் சிறுத்தை கனி அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கணுமா வேணாமான்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. பெரிய லெவல்ல முடிவு எடுத்துருவேன். நான் முடிவு எடுத்தா அப்புறம் யாருனாலையும் மாத்த முடியாது. பிஜேபினாலே மாத்த முடியாது. அப்படியா? சரிங்க தலைவா. எடுக்கணும்னா சொல்லுங்க எடுப்போம். நீங்க இல்ல தலைவா. நீங்க எடுங்க தலைவா. எடுத்துக்கிறோமா? எடுத்துக்க தலைவா. பாத்துக்கிறோம். நீங்க பிஜேபி காரன் வேட்டி சட்டை கட்டி நடக்க முடியாது அப்படின்னா கேட்டுட்டு போறீங்க. நான் பாத்துக்கிறேன் தலைவா. விடுங்க தலைவா. நீங்க எடுங்க தலைவா. எடுத்துக்கிறோமா? எடுத்துக்கிறோம் தலைவா. சரிங்க சிறுத்தை கனி வெயிட் அண்ட் சி. சரியா? ரைட் தலைவா. பைல் பாத்துக்கிறோம் தலைவா. பாத்துக்கிறோம் தலைவா. வெயிட்டிங் தலைவா. ஹேவ் a nice day. Thank you.